பாக்கியா, ஈஸ்வரி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செல்வி சொல்கிறாங்க, நீங்கள் வேற மறுபடியும் பாட்டியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார் செல்வி, உனக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான், நீ போ இங்கேருந்து, நீயே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம், இல்லைனா தெரியாதா என்ன, வயிறு வெளியே வந்தால் ஊருக்கே தெரிய தானே போகுது, எனக்கு என்னவோ தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. அது தெரியும் போது தெரியட்டும், நீ இப்போ வாயை மூடு, நீ எதுவுமே பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. அப்படியே அங்கேருந்து செல்வி போகிறாங்க. இல்லை உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. நான் என்ன அத்தை, நானா இப்போ வழியெல்லாம் தாங்கி குழந்தை பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. உடனே செல்வி சிரிக்கிறாங்க. இல்லை இல்லை, அந்த அளவுக்குலாம் நான் விட மாட்டேன், கண்டிப்பாக அந்த குழந்தைய நான் விட மாட்டேன், அந்த குழந்தை பிறக்கவே கூடாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அங்கேருந்து கோபி வராரு, வாக்கிங் போயிட்டு வெளியே இருந்து வராரு. ஐயோ கடவுளே, எல்லாருக்கிட்டேயும் போய் உண்மையை சொல்கிறாளே, இது என்ன நல்ல விஷயமா, நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு எல்லாரும் என்னை எவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க, நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிஹர்சல் பார்க்குறாரு. வாசல்லையே அப்படியே எட்டி பார்க்குறாரு. எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, குடும்பத்தோடு சந்தோஷமாக மீல்ஸ் ஃபுல் கட்டுறாங்க போல இருக்குது, இப்போ போய் சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராரு. ஈஸ்வரியை பார்க்குறாரு. அப்படியே பாக்கியாவும் பார்க்குறாங்க. ஈஸ்வரியை பார்த்து சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே ஈஸ்வரி முறைக்கிறாங்க. ஐயோ, அம்மா வேற முறைக்கிறாங்க, இப்போ நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போகிறாரு. அம்மா எவ்வளோ பாசமாக பார்ப்பாங்க, ஆனால் எப்படி முறைச்சி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. மேலே போன உடனே ராதிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன ஒப்பி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்ட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே உங்கள் அம்மா என் குழந்தை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஐயோ அம்மா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. என்ன பண்ண மாட்டாங்க, இங்கே பாருங்கள், என்னோடய வாழ்க்கைக்கு இந்த குழந்தை வேணும்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் போயிட்டு உங்கள் குடும்பத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள், வாங்க நானும் பின்னாடியே வரவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அப்படியே கோபியை கூட்டிகிட்டு வராங்க. ஐயோ கடவுளே, இவ விடவே மாட்டா போல இருக்குது, நமக்கு நெஞ்சு வலி வந்து சாகிற வரைக்கும் இவ விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபி புலம்பிக்கிட்டே கீழே வராரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி ராதிகா, எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. சரி கோபி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கோபி 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் செடின்னு எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை முக்கியமான விஷயம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்கள், இல்லை எங்களுக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் போகிறாரு. இருங்க கண்டிப்பாக சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. இல்லை ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாரு. சூப்பராக அழகாக அங்கே பாக்கியா உட்காந்துட்டு இருக்காங்க. பாக்கியா அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே பார்க்குறாங்க கோபியை. அங்கேருந்து எழுந்து வராங்க. முக்கியமான விஷயம் என்ன, இதை சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க பாக்கியா. ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா மறுபடியும் அப்பாவாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி அப்படியே பார்க்குறாங்க. பாக்கியா சொன்ன உடனே எழில் எல்லாருமே அப்படியே கோபியை பார்க்குறாங்க. இவரெல்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. கோபி அப்படியே பார்க்குறாரு. ஐயோ, எல்லாருமே அசிங்கமாக நினைப்பாங்களா, ஒரு நிமிஷத்தில் வந்து பாக்கியா எப்படி சொல்லிட்டாலே, ஐயோ கடவுளே, இவ்வளோ பெரிய அசிங்கம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கோபி அப்படியே குனிஞ்சிருக்காரு. என்ன இந்த வயசில் குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. சூப்பர், இதெல்லாம் வெளியே போய் சொன்னால் என்ன சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்க. 3 பசங்களை பெற்றுட்டு 2 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து அப்பாவுக்கு குழந்தை பிறக்குது. அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எழில் சொல்கிறாரு. ராமூர்த்திக்கு இன்னும் கோவம் வருது. டேய் அசிங்கம் பிடிச்சவனே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவுமே இல்லையாடா, இதெல்லாம் ஒரு இதுன்னு வந்து இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லிட்டு இருக்கியா, போயிடு, என் கண்ணு முன்னாடியே நீ நிற்காத, பயங்கரமான கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி பயங்கரமாக